நள்ளிரவு 3 மணி, அதாவது மிட் நைட். ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக உறங்கி கொண்டிருக்கு. அந்த நேரத்தில் அவரோட உலகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வீச போகுது. இவ்வளோ நாளாக அவங்களோட ஈகோ, பிடிவாதம் அப்படிங்கிற விஷயத்தால் உங்களை விட்டு மறைய வேணும், இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சணும்னு நினச்ச அவங்களோட பிடிவாதம் உடைய போகுது. அவங்க நினச்சாங்க இது ஒரு மாய வலை, இந்த காதல் ஒரு மாய வலை அப்படின்னு. ஆனால் அந்த மாய வலை தான் இப்போ உடஞ்சி நொறுங்க போகுது. இன்றைக்கி நைட்டு 3 மணிக்கு அவங்களாகவே தனக்குள்ளே உடஞ்சி போய் ஒரு கசப்பான ஆழமான உண்மையை உணர்கிற தருணம். பார்த்திங்கன்னா என்ன மாற்றம் வருது, என்ன மாதிரி எனர்ஜி ஷிஃப்ட் வருது, இந்த பிரிவை அவங்களுக்கு தாங்க முடியாமல் ஒரு வலியாக பாரமாக மாற போகிறது எப்படி, இது நடக்க போகிறது இன்றைக்கி நைட்டு. ஸோ இந்த எனர்ஜியை நமக்கு ஃபேவராக நம்ம மாற்றிக்க போகிறோம். ட்ராஷ், அந்த ட்ராஷ் நம்மளை சுற்றிகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்தோம், இந்த ட்ராஷை விடலை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அந்த உணர்வை தான் அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க. இட்ஸ் லைக் செல்ஃப் லவ். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது செல்ஃப் லவ். நீங்கள் துரத்துவீங்கன்னு நினச்ச அந்த மாய வலை தான் அவங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி 3 மணிக்கு சுத்தமாக உடஞ்சி நொறுங்க போகுது. இது அவங்க எதிர்பாராத ஒரு மாற்றம். அவங்க இன்னுமே இந்த நொடி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் துரத்திட்டு வருவீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னு. பட் அவங்க துரத்துனது ஒரு ட்ராஷ். இது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை தாண்டி ஒன்று துரத்திருக்காங்க. மேபி ஒரு சிலருக்கு இந்த பர்சன் ஒரு பிளேயர். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக உண்மையை சொல்லிடணும் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு இப்போ கான் ஸ்டாப் ஸ்மைலிங். உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவங்க வயிற்றுக்குள்ளே இன்னுமே பட்டாம்பூச்சி படப்படுத்த தான் இருக்குது. இது எத்தனை ஃபிலிங்ஸோடு அவங்க சுற்றினாலும் உங்கள் ஞாபகம் வர அந்த நொடி நீங்கள் தான் அவங்க மனசில் சுத்தமாக ஆக்கிரமிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ளே பிரிவு வந்ததுக்கு காரணம் அவங்களோட கன்ஃபியூஷன் தான், அந்த ஒரு நிலை இல்லாத தன்மை தானே தவிர நீங்கள் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி. மோஸ்ட்லி உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் தான். நான் சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டினா இன்னொரு ஃபிலிங்காக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் 99% அதுதான். ஏன்னா நான் தேர்ட் பார்ட்டியான்னு கன்ஃபியூஸ் ஆனதுக்கு பிரபஞ்சம் எஸ் தேர்ட் பார்ட்டின்றாங்க. ஸோ உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் இந்த செப்பரேஷனுக்கு காரணம் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ இல்லை உங்களுக்குள்ளே நடந்த சின்ன சண்டையோ கிடையாது. இந்த பர்சன் அதை பூதாகரமாக ஊதி அவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க நினச்சாங்க நீங்கள் தேர்ட் பார்ட்டியை, அவங்க தேர்ட் பார்ட்டியை சேஸ் பண்ணால் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனால் இல்லை, நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் விலகி போயிட்டு ஓகே இந்த மாதிரி சீப் ட்ராமா நான் விளையாட போகிறதில்ல அப்படின்ற முடிவு எடுத்துட்டிங்க. இந்த சடன் ரியலைசேஷன் எதனால் வருது? இதுதான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் எனர்ஜி. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். பட் இந்த திடீர்னு பார்த்திங்கன்னா நைட்டு 3 மணிக்கு இந்த ரியலைசேஷன் வரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன காரணம்? பேஜ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், த வேர்ல்ட். நீங்கள் ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. எஸ்பெஷலி கரியரில், இல்லைனா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்குள்ளே போக போகிறீங்க, இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் போக போகிறீங்கன்ற பயம் தான் அவங்கள இன்றைக்கி ராத்திரி உழுக்க போகுது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராத்திரி அவங்களுக்கு திடீர்னு ஒரு நேரத்தில் விழிப்பு வர்றது. ஏன் வரப்போகிறது அப்படின்னா நெஞ்சில் ஒரு விவரிக்க முடியாத பயம். இந்த பயம் வர்றதுக்கு காரணம் உங்கள் உலகத்துக்குள்ளே அவங்களுக்கு இடம் இல்லை. இந்த பர்சன் இன்னுமே புது ஆரம்பத்துக்காக உங்கள் முன்னாடி மண்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உங்கள் உலகத்தில் இன்னுமே அவங்களுக்கு இடம் கிடைக்கல. அவங்க நினச்ச மாதிரி கிடைக்கல. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இப்போ உங்ககிட்ட இருந்து ரியாக்ஷனே இல்லை, உங்களை இழந்துட்டோன்ற பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஓகே, ஒருவேளை இந்த புது ஆரம்பத்தை நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துட்டீங்களோ, நான் ரொம்ப இந்த தேர்ட் பார்ட்டி பின்னாடி ஓடிட்டேனோ, நான் தப்பு செஞ்சுட்டேனோ, நீங்கள் துரத்துவீங்க, இந்த அழகான தேவதை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, த ஸ்டார், யோ த ஸ்டார். நான் சொல்லலை, நீங்கள் இப்போ ஷைன் ஆகிட்ருக்கீங்க. இதர் உங்கள் கரியரில், இல்லைனா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. மேபி இந்த பர்சன் தூரமாக இருந்து உங்களை எங்கேயாவது பார்த்துருக்கலாம். லெட் மீ கிளாரிஃபை தட். குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்கள் போட்ட பவுண்ட்ரிஸ், நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவங்கக்கிட்ட விட இல்லை. இப்போ தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மண்டைக்கு, அப்போது அவங்களுக்கு அது பெருசாக உரைக்கலை லிட்ரலி. இப்போ உங்களோட பிரிவு, இந்த செப்பரேஷன் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கு. இதுதான் உண்மை. அவங்கள இப்போ தான் உழுக்க தொடங்கியிருக்கு. இந்த ரியலைசேஷன்ஸ், சடன் ரியலைசேஷன், இந்த பிரபஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு மாய விளையாட்டு விளையாட போகிறாங்க. மேபி இது ஒரு ட்ரீமாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஒரு நம்மளால் உணர முடியும். நம்மளோட லவ்டு ஒன்ஸ் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னா வி கேன் சென்ஸ் திஸ் எனர்ஜி. நம்மளோட காதல் உண்மையாக இருக்க பட்சத்தில் அந்த எனர்ஜி தான் அவங்க ரியலைஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்கள் எனர்ஜி அவங்கக்கிட்ட அப்படியே பிரித்து எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா அங்கே இன்னுமே ரொம்ப கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி இருக்குது. இன்னுமே அந்த ட்ராஷ் கேன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்காங்க. தேர்ட் பார்ட்டி இருந்ததுன்னா பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க, இட்ஸ் அ ட்ராஷ். அந்த குப்பையை போடுற வரைக்கும் தேவதைகளுக்கு அங்கே இடம் இல்லை. அது ஒரு டெவில் எனர்ஜி. அவங்க ஸ்பெல்லெல்லாம் பண்ணி இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. தட்ஸ் தேர் ட்ராமா. உங்களுக்கு
சம்மந்தம் இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாரிட்டின்னு டைப் பண்ணி உங்களோட கிளாரிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்கள். உங்களோட மதிப்பை அவங்க எப்படி உணர போகிறாங்க? இந்த 3 மணிக்கு நடக்க போகிற அந்த கிளாரிட்டி நீங்கள் சொன்ன உண்மையினால தான் உணர போகிறாங்க. நீங்கள் இதை தேர்ட் பார்ட்டி பற்றி ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம், இல்லைனா அவங்க சுச்சுவேஷனை பற்றி ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து த எம்பரர் அவங்க நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒன்றா இருந்த காலத்தில் அதை வந்து அவங்க அப்போ புரியலை, இன்றைக்கி 3 மணிக்கு அந்த புரிதல் அவங்களுக்கு வரப்போகிறது. உங்களை போல் ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்க பர்சனை இந்த உலகத்தில் அவங்களால பார்க்க முடியாது. மேபி நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், நான் வந்து ஹார்ஷாக தான் இருப்பேன் என்னோடய பவுண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும், பட் என்னோடய காதல் அன்கண்டிஷ்னல் அப்படின்னு. அது வந்து அவங்க அப்போ வந்து ட்ராமா இல்லைன்னா ட்ராப்போட டெக்னிக் அப்படின்னு நினச்சாங்க. பட் இப்போது அது உண்மைன்னு உணர போகிறாங்க. காட்டிய ஈகோ. ஓ, த கிங் ஆஃப் சோர்ட்ஸ், குயின் ஆஃப் சோர்ட்ஸ், த கிங் ஆஃப் சோர்ட்ஸ். ஓ மை காட், பியூட்டிஃபுல். யார் வரா? ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இந்த பர்சன் உங்ககிட்ட வர போகிறாங்க. நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க, உங்கள் பவுண்ட்ரியில் இருக்கீங்க, ஷைன் ஆகிட்ருக்கீங்க. யார் வரா? உண்மையோட நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடை, நீங்கள் போட்ட பவுண்ட்ரிஸை மதித்து இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாங்க. 10 ஆஃப் சோர்ஸ் அண்ட் பின்னாடி இருக்கிறது வந்து 4 ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனவு வரத்துக்கோ இல்லைனா வந்து இந்த 3 AM வந்து ஒரு விழிப்பு வரதோ வந்து பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா 24/7 நீங்கள் தான் அவங்க மனசில் இருக்கீங்க. 4 ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எழும்போது, டியூரிங் த ஸ்லீப், தூங்கும்போதும் அவங்க மனசில் இருக்கிற ஒரே ஒரு நினைவு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். இது இப்படி ஆயிருக்கக்கூடாது, நான் இப்படி பண்ண போகிறேன், இப்படி ஆயிருக்கும். இட்ஸ் லைக் ஃபுல்லாக கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி. அதனால தான் இந்த ரியலைசேஷனும் அவங்களுக்கு தூக்கத்தில் மிட் நைட்டில் வரப்போம். 3 AM to 5 AM எல்லாத்துக்கும் தெரியும் டிவைன் இன்டர்வைன் ஆகிற சரியான இட்ஸ் லைக் பிரம்ம முகூர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் ஒரு வந்து டிரான்சிஷன் இந்த பர்சனுக்கு நடக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன். அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை புரிய போகிறது. அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் பட்ட வர்தனமாக புரிய போகிறது என்ன அப்படின்னா, உங்களை இழந்துட்டா அதுதான் அவங்க அனுபவிக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. அந்த தண்டனையை அவங்க அனுபவிக்க தயாராக இல்லை. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே கண்ணீர் வடிக்காத நாள் கிடையாது, உங்களை மிஸ் பண்ணாத நாள் கிடையாது. இவ்வளோ நாளாக ஈகோ தான் இந்த பர்சனை தடுத்துட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த ஈகோ உடையிறது. அதுக்கு காரணம் ரியலைசேஷன். 4 ஆஃப் சோர்ட்ஸ் அகெயின். இந்த பர்சன் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் அவங்க நினைவில் இருக்கீங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒருத்தங்க எட்டி பார்த்துட்ருக்காங்க. மேபி யாரோ ஒருத்தங்க நிறைய ட்ராப் பண்ணி இந்த பர்சனை உங்கள்கிட்ட வரவிடாமல் செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். பட் பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் எல்லா தடைகளையும் உடைச்சிட்டு தான் வரப்போகிறாங்க. இங்கே பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ் ஆக்ஷன் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாங்க அவங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்களா அவங்கக்கிட்டனா? எஸ், கிங் ஆஃப் சோர்ட்ஸ். அவங்க உங்ககிட்ட நிச்சயம் வந்து சேர்ந்தே தீருவாங்க. திஸ் அ டிவைன் பிளான். ஸோ இங்கே யார் ட்ராமா போட்டாலும் அது வந்து நடக்க போகிறது இல்லை. இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். எந்த ரகசிய சூழ்நிலைனால அவங்க வராமல் விட்டாங்க? தேர்ட் பார்ட்டியாக எங்கே மகிழ்ச்சி கிடைக்கும்னு போனாங்க? எதனால் அவங்க திரும்பி வராங்க? அதை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஓகே, தேர்ட் பார்ட்டி இருந்தது, இல்லைனா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, ஏன் திரும்ப வராங்க? 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவ்வளோ நாளாக அவங்க வந்து உங்களை ஜகிள் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இட்ஸ் லைக் நீங்கள் அந்த சிச்சுவேஷனை ஜகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இனிமேல் இல்லை. டிவைன் இன்டர்வென்ஷன், பேஷனேட் லவ். இப்போ வந்து இந்த காலம் கடக்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு செப்பரேஷன். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக இப்போ நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. உங்களை பிரிக்க முயற்சி நடக்குது. கண்டிப்பாக ஸ்பெல் ஒர்க் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து நான் எனர்ஜெட்டிக்கலாக கிளைம் பண்ண சொல்கிறேன் இந்த ரீடிங்கை. ஏன்னா இங்கே வந்து டிவைன் இன்டர்வென்ஷன் இருக்குது, பேஷனேட் லவ் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி நீங்கள் கிளைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போக ஆரம்பிக்கும். நைட் ஆஃப் வான்ஸ், கோ கெட்டர், பேஷனேட் ஆக்ஷன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபயர் இருக்குது, இங்கேயும் ஃபயர் இருக்குது. உங்களோட ஸ்பெல் ஒர்க் எல்லாமே பிரபஞ்சத்தால் எரிச்சு சாம்பலாக்கப்படும். யாராவது 4 ஆஃப் சோர்ட்ஸ், எகெயின் 4 ஆஃப் சோர்ட்ஸ், த சன். நீங்கள் தான் உங்களோட சந்தோஷம். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பர்சன் வந்து உங்களை நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஏன் அவங்க நினைவில் இன்னும் இருக்கீங்க? ஏன்னா உங்களோட இருந்த தருணம் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம். அதனால தான் அதையே வந்து மாடு மாதிரி எசை போட்டுட்ருக்காங்க. அதுதான் அவங்களோட ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்க நினைவுகள் அவங்களுக்கு வேணும். இட்ஸ் லைக் அடிக்ஷன். நீங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. யாரோட இருந்தாலும், என்ன பண்ணாலும், எவ்வளோ காசு வந்தாலும், அந்த ரியலைசேஷன் தான் இப்போ வந்து ஆல் ஆஃப் த சடன் நடக்க போகிறேன். இவ்வளோ நாளாக இது பிஹைண்ட் த சீன் நடந்துட்டு இருந்துரு. ஆனால் அவங்க வந்து முழுமையாக அந்த 3Dயில் உணர போகிறது இன்றைக்கி 3 AM தான், மிட் நைட்டில் நடக்க போகுது. ஸோ ஆஃப்டர் தட் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை அலைன் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் அலைன் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் செல்ஃப் லவ். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பழைய ஃபோட்டோஸ், நீங்கள் போன இடங்களை நீங்கள் திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது அந்த மனசுக்குள்ளே
அதை ஓட்டி பார்க்கும்போது அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும். அது வந்து அந்த பர்சனோட வழியை கொஞ்சம் ஈஸியாக மாற்றி விடும். ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இந்த பர்சன் மீதி வேலையை பார்ப்பாங்க. உங்கள் வேர்ல்ட் செக்யூர். பட் நீங்கள் எவ்வளோ தான் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் என்ன ரிச்சுவல் பண்ணாலும் நீங்கள் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், செல்ஃப் லவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பவுண்ட்ரிஸ். நீங்கள் எதனால் விலகி போனீங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சப்போஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் விலகி போயிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி வேணும் இல்லையா? நான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து விட்டுட்டு வந்துட்டாங்கங்கிற கிளாரிட்டியை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதை தவறும் போது தூக்கி போடுறது உங்களோட கடமை. ஸோ ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஆக்சுவலாக டைம் வந்து பியாண்ட் போயிட்டுருக்கு. ஐ ஹாவ் அ சீக்ரெட் டு டெல். ஹோப் யூ வில் கெட் மீ. அவங்க நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்ல போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் சோல்ஸ். இவங்க இந்த ரகசியத்தை சொல்லிடக்கூடாதுன்னு தான் நிறைய தடைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த காமிக் எனர்ஜி ஸ்பெல் ஒர்க் பண்ணுறது, அவங்களை ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவங்க உங்ககிட்ட வந்து இந்த ரகசியத்தை சொல்லிடக்கூடாதுன்னு. ஏன்னா இட்ஸ் ஈகோ கிளாஷ். பிளானிங் எ சீக்ரெட் மூவ், நாட் கோயிங் டு டிலே. போதுமா? ரகசிய மூவ் அவங்க பண்ண போகிறாங்க. இனிமேல் இந்த காலம் கடத்த போக போகிறதில்ல. இந்த 3 மணிக்கு அப்புறம் லெட் த பாஸ்ட் பி த பாஸ்ட், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த ஃப்யூச்சர். போதுமா? கடந்தவையாக இருக்கட்டும். நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இது ஏன் கீழே விழுறது, இதை நான் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஈகோ தாட் ஐ கேன் ரீப்ளேஸ் யூ ஆர் மணி வில் சேஞ்ச் மை மைண்டு. நான் சொல்லலை, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இதுதான். காலம் போக போக உங்களை மறந்துட்டு அவங்க வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை நான் வந்து தேர்ட் பார்ட்டியோடய செட்டில் ஆகிடலாம்னு நினச்சாங்க, இல்லை நான் மணி போதும்னு நினச்சாங்க. நோ, ஐ எம் அண்டர் லாட் ஆஃப் ப்ரெஷர், ஐ நீட் யுவர் ஃபர்கிவ்னஸ். போதுமா? அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது. உங்களோட மன்னிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தட்ஸ் வை டிவைன் இன்டர்வென்ஷன். ஒரு தேவதையை ஏமாற்றிட்டு யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. யூ மேக் மீ ஃபீல் லவ்ட். போதுமா? அவங்க திரும்ப திரும்ப உங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் அந்த அன்கண்டிஷனல் லவ். அதை வந்து அவங்க எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. தட்ஸ் அ கீ. மை நர்வ்ஸ் ஹேவ் பீன் கெட்டிங் த பெஸ்ட் ஆஃப் மீ. ஸோ இவ்வளோ நாளாக அவங்க விலகி போனதுக்கு காரணம் பயம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்கள். இன்னுமே உங்களை நினைக்கும் போது அவங்க மனசில் பட்டர்ஃப்ளை. அதனால தான் உங்ககிட்ட வர தயங்குறாங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ படப்படப்பு. ஐயோ ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் என்ன பண்ண போகிறேன்ற தவிப்பு தான் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணமே தவிர அவங்க மேலே காதல் இல்லைன்னு இல்லை. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. ஸோ இந்த எனர்ஜியை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி, சரம். காட் பிளஸ் யூ.